உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக திருமிகு கருப்பையா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று ஒரு புரட்சிகரமான கருத்தை இங்கே இருக்கிற ஆளுநர் வெளியிட்டிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது ஒரு தலித் பட்டியலின மக்கள் யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் பேசுகிறார். அதை பற்றிய உங்கள் கருத்து? ஆளுநர் ஒரு தலித்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது அது வரவேற்கத்தக்க விஷயம். அதில் எனக்கு முரண்பாடு இல்லை. ஆனால் அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் முன்மாடலாக இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஒன்றும் ஏன் குறைஞ்சபட்சம் ஒரு துணை பிரதமர் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அதே பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சராக கொடுத்துருக்கீங்களா? அத்வாலே இருக்கார், சீனியர் அமைச்சர் அத்வாலே இருக்கார். அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரு தலித்தை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிறது இது ஏன் பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாருன்னு நம்ம யோசிக்கக்கூடிய தன்மை தான் போகுதே தவிர, வரவேற்றாலும் அவருடைய பின்னணி யோசிக்கிறப்ப இது ஆபத்தான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம என்னால் பார்க்க முடியுது. இப்போ இதன் மூலமாக வலிமையாக இருக்கிற தலித் மக்களை உடைக்க வேண்டும் அல்லது வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற தலித் மக்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரா? அதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. ஏன்னா இன்றைக்கி பதவி சோகனை ஏற்கனவே நம்ம பலமுறை அதை விவாதிச்சிருக்கிறோம். தலித் இயக்கங்களுடைய தலைவர்கள் மத்தியில் பதவி சோகம் என்பது இன்றைக்கி ஒரு மோகப் பொருளாக மாறிடுச்சு. எல்லாரும் ஒரு வண்டியில் போகணும், இப்போ இறங்கணும், அப்படி அப்படிங்கிறப்ப பதவி ஆசை என்பது இயல்பு. அப்போ ஒரு தூண்டில் போடுறாரு. தூண்டில் போட்டு அடுத்த 2020 எலெக்ஷனில் நாங்கள் ஒரு தலித்தை தான், ஏன்னா ஒரு மாடல் சொன்னாங்க இல்லையா, எல்முருகன் நாங்கள் ஒரு தலித்தை கட்சி தலைவராக்கணும். ஆனால் ஒரு தலித் கட்சி தலைவர் இருந்தால் அவர் எப்படி இருந்தால் நம்மளுக்கு தெரியும். அவங்க ஆட்சியில் இருந்த குடியரசுத் தலைவரவே கோயிலுக்கு உள்ளே விடலை. இன்றைக்கி இருக்கிற முர்முவே பாராளுமன்றத்துக்குள்ளே கூப்பிடலை, முண்டச்சின்னு கூப்பிட்டு வெளியே உட்கார வச்சாங்க. அப்போ இவங்க ஒரு தலித்தை பிரதமராக்கினாலோ அல்லது நாட்டினுடைய முதல்வராக்கினாலோ என்ன செய்ய முடியும் அப்படின்னு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்கள் திராவிட பாரம்பரியம், தந்தை பெரியார் கொள்கையை வலுவாக ஏற்றுக்கொண்ட அமைப்புகளாக இருக்கிறாங்க. அப்போ இதை உடைக்கிறதுக்கு என்ன வழி? உனக்கு ஆசை, பதவி ஆசை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வகையில் பெரியார் பற்றி விவாத பொருளாக போனாலும் கூட கடுமையான விவாத பொருளாக போயிட்டுருக்கு. சீமான் மாதிரி ஆட்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதை உடைக்கணும்னா இவர் இதை தூக்கி இந்த வார்த்தை போட தலித்துகள் அமைதியாகிடுவாங்க. இப்போ இந்த பல முனைகளில் இந்த திராவிடத்தை அல்ல திராவிட கட்சிகளின் ஆளுமையை அழிப்பதற்காக சீமானை அல்லது தலித் முதல்வராக வேண்டும், இப்படியான செயல்பாடுகள்லாம் இவங்க இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது உண்டு. அதில் பாரதிய ஜனதா கட்சி அதில் கங்கணம் கட்டிக்கிட்டு செய்கிறாங்க. அதில் யாரும் மாற்று கருத்தே கிடையாது. பாரதிய ஜனதா பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் எப்படினாலும் அக்கா தமிழிசை தவுந்தா சொன்ன மாதிரி தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ற மாதிரி தாமரை மலர்ந்தே தீரும் அவங்க எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தாமரை மலருமாங்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அது பல முறை சொல்லியிருக்கிறோம், யதார்த்தம் தான். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உள்ளே வரணும், கொஞ்சம் பேர் உள்ளே போகணும். இப்போ ஒரு 2 பேர் 3 பேர் போயிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை பெருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பெரியார் பற்றி விமர்சனங்கள் பெரிதாக இருக்கின்றன. ஆனால் அதை தொட்டதன் மூலமாக சீமானுடைய செல்வாக்கு சரிகிறது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. உங்களுடைய பார்வை எப்படி? இல்லை, சீமானை பொறுத்தளவுக்கு சரிதா சரியில்லாங்கிறது இல்லை. அவரை பொறுத்தளவு தான் ஒரு கதாநாயகன். எந்தெந்த ட்ரெண்டுக்கு எதை தூக்கி போடணும் தூக்கி போட்டு பெரியார் பற்றி பேசணும், அவ்வளோதான். இந்த ஒரு காலத்தில் அண்ணாமலை பேசிகிட்டே இருந்தார் அந்த மாதிரி. அது மாதிரி இப்போ போன இடைத்தேர்தல் என்ன பேசினார்? அங்கே அருந்ததிகள் வந்தேரிகள்னாரு, பெரிய சலசை போயிடுச்சு ஈரோட்டில். அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரும் ஆச்சு. இப்போ பெரியாரை பற்றி இப்படி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இந்த ஒருவருக்கு 76 வழக்குங்கிறாங்க. காவல்துறை ஒன்றும் செய்யலை. திராவிட மாடலாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் கூட அவர் ஒன்றும் செய்ய முடியலை. சவால் விட்டு பேசுகிறான். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு என்னமோ திமுக அதை பேச வச்சு அசைன்மெண்ட்டாக இருக்குமோங்க சந்தேகப்படுது.
நான் என்னோட கருத்தை நான் வெளிப்பட தான் பதிவு செய்வேன். திமுக தான். ஏன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் பாலியல் வழக்கு தீவிரமாக போயிட்டு இருந்த காலத்தில் இதை மூடி மறைப்பதற்காக இதை வந்து இவர்கிட்ட அசைன்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழும்புது. ஏன் 76 வழக்கு ஒருத்தர் மேலே ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அவர். அப்போ சந்தேகத்தை திமுக மேலே என்ன வலுப்படுத்துதே தவிர அது நம்மளுக்கு வலுவை இழக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாரதிய ஜனதாவும் திமுகவும் நட்போட செயல்பாடுகளை செய்கிறாங்களா கமுக்கமா அப்படின்னு தோணுது. இந்த சீமான் இருக்கலாம், அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது, இருக்கலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு டங்ஸ்டன் திட்டம் மேலூரில் கொண்டு வந்த அந்த சுரங்க திட்டம் டங்ஸ்டன் திட்டத்தை அறிவிக்கிறாங்க. மாநில அரசுக்கு தெரியாமல் மத்திய அரசு ஏல விட்டுருக்குமா? அப்போ ஏன் மாநில அரசு அப்போ அமைதியாக இருந்தாங்க? அப்போ டங்ஸ்டன் திட்டத்தை ஏல விட்டு பணி துவங்க போகிற காலத்தில் மக்கள் போராட்டம் அங்கே வலுவாக எழும்புச்சு. 50,000 பேர் 60,000 பேர் மதுரையை நோக்கி ஒரு 40 கிலோமீட்டர் நடந்தான். தொடர் போராட்டம் எழும்புச்சு. வேறு வழி இல்லாமல் தான் ஸ்டாலின் வந்து சட்டசபையில் தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அதை மத்திய அரசிட்ட என்ன செஞ்சாங்களோ தெரியாது, திட்டத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. ரத்து பண்ணலை, ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம இது இருக்கு இல்லையா, எரிவாயு திட்டம், இதெல்லாம் என்னென்ன பண்ணி பார்த்தா முடியல, கொண்டு வந்துட்டான்ல. ஆமாம், அது மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட இவர் சொல்கிறார், ஒரு வெளிப்பட சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்க வரை வரவிட மாட்டேன்னு. அப்புறம் இவர் செத்து போயிட்டா அந்த திட்டம் வந்துடுமா? கேள்விக்குறி தானே. அப்போ இதில் திமுகவும் உடந்தையாக இருக்குது. வலுவான மக்கள் போராட்டம் கட்டெழுப்பிய பின்பாக, அங்கே எழுந்ததுக்கு பின்பாகத்தான் திமுகவும் பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதாவது எதுவுமே வலுவான போராட்டம் மக்கள் மத்தியில் எழவில்லை என்றால் அது தவறாக இருந்தாலும் அந்த திட்டங்கள் நிறைவேறிவிடும் அப்படின்ற அவலம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க. ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க. எந்த அரசாங்கம் தடை பண்ணிச்சோ அதே அரசாங்கம் ஜனங்க ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? மக்களுடைய எழுச்சி தான், நாடு தழுவிய போராட்டம். அப்போ எல்லாத்துக்கும் மார்க்சிய கோட்பாடும் அதான் சொல்லுது, அம்பேத்கர் கோட்பாடு அதான் சொல்கிறாங்க. மக்களுடைய எதிர்ப்பும் போராட்டங்களும் தான் வெற்றியை கட்டமைக்கும், அவங்களுடைய விடுதலை தீர்மானிக்கும். சும்மா ஆட்சியாளர் தீர்மானிப்பாங்கிறதெல்லாம் கண்துடைப்பு. அதெல்லாம் வந்து சும்மா சமாதானத்துக்காக சொல்லிட்டு போகிறது. இப்போ இந்த வக்பு வாரியத்தில் நிறைய உறுப்பினர் போட்டாங்க, அதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்லாம் தூக்கிட்டாங்க. மறுபடியும் இப்போ ஒரு 600 சொச்சம் பக்கத்தில் ஏதோ ஒன்று மசோதா தாக்கல் பண்ண போகிறாங்க. ஒரு நாளில் இன்றைக்கி கேள்வி கேட்க போகிறாங்க, ஒரு நாள் தான் அடுத்த நாள் கொடுத்தாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சட்டமும் அது சார்ந்த சட்டமும் நிறைவேறிவிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வக்பு வாரியத்தோட திருத்தங்கள் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க பாரதிய ஜனதா கட்சி. அதில் எந்த ஏன்னா அந்த வக்பு வாரிய சட்டத்தை இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய 44 எம்பி எதுக்க போகிறாங்களான்னா இல்லை, அதிமுக எதுக்க போகிறதில்ல, திமுக வலுவாக எதுக்க போதானா இல்லை, இல்லை காங்கிரஸும் அதற்கு வலுவான எதிர்ப்பு கொடுக்க போதானா இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சில தவறுகள் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஒரு புனிதமான கட்சி நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரை மைனாரிட்டிஸ் மேலே கை வைக்கணுங்கிறதான் பிஜேபியோட அஜெண்டா. அதில் ஒரு அஜெண்டா வந்து இவங்களை கை வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை வந்து அவங்க ஏன் கை வைக்கலைன்னா, கிறிஸ்தவர்கள் அந்த போராட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்தலை. ஏதாவது இயேசு பார்த்துக்குவாருன்னு எல்லாத்தையும் தூங்க வச்சிடுறாங்க, முழங்கால் போட்டு தூங்க வச்சிடுறாங்க. அதனால் இவங்க அப்படி இல்லை, இஸ்லாமியர்களை எதிர்த்து தாக்குதல் குணம் இருக்குது, அந்த போர் குணம் இருக்குது, கேள்வி எழுப்பக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு பிரச்சனை வருது பிஜேபிக்கு. அதனால தான் இஸ்லாமியர் ஒடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். இது ஏற்கனவே அவங்க அஜெண்டாவில் இருக்கிறது தானே. வாரணாசியில் போட்ட அந்த மினிட்ஸில் அவங்க சொன்னது, பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் வாழலாம், ஆள முடியாது. இது ஏற்கனவே அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தில் இருக்குது. அப்போ வக்பு வாரியத்தை அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக எடுப்பாங்க அவங்க. இது தொடர்ந்து ஒரு சத்தீஸ்கரில் ஒரு போதகர் இறந்துட்டார், அவரை புதைக்க விடாமல் 20 நாள் பிணவரையில் வச்சு அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்லாம் போய் அதுக்கப்புறம் புதைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் ஏற்படுவது அது தொடர்ந்து இந்த பிஜேபி ஆட்சியில் நடந்து கொண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு ஏதாவது முடிவு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிஜேபி இருக்கக்கூடிய வட மாநிலங்களும் இதே நிலைமை தான். இன்றைக்கி மதுரை கள்ளிக்குடி பக்கத்தில் வேப்பங்குளம் ஒரு ஆணவ படுகொலை, ஒரு தலித் இளைஞர். இன்றைக்கி கூட 14வது நாள், இன்றைக்கும் பாடி புனவரையில் தான் இருக்குது, மதுரை புனவரையில் இருக்குது. இந்த சம்பவம் மாநிலத்திலையும் இருக்குது, மத்தியிலும் இருக்குது.
இதுக்கு ஒரே காரணம் ஆட்சி மாற்றம். நம்ம சொல்கிறோம் ஆட்சி மாற்றம், எந்த ஆட்சி மாற்றம் தான் நடக்க போகிறது, மக்கள் எழுச்சி வராமல். இப்போ சமத்துவம் பேசுகிற திராவிட மாடல் ஆட்சியிலும் இந்த நிலை இருக்குது. கண்கூட சொல்லணும். கள்ளிக்குடி வேப்பங்குளம் 13ஆம் அந்த பையன் வந்து கொலை செய்யப்படுறான். இன்றைக்கி தேதி என்னாச்சு? இன்றைக்கி வரைக்கும் பாடி வந்து மதுரை சிஹெச்சில் இருக்குது. இன்னும் அவங்க பாடி வாங்கலை, எஃப்ஐஆர் திருத்தம் பண்ணலை. பகிரங்கமாக சரிது ஆணவ படுகொலைன்னு. அதுக்கு ஆடியோ இருக்குது, எல்லா ஆவணங்கள் கொடுத்தாலும் கூட. ஆனால் இது ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லும்போது 2 சமூகங்களுக்கு இடையில் ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டு ஒரு பெரிய சச்சரவு அல்லது கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை அழுத்தி வைக்கிறாங்களா? இல்லை, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கொலை நியாயப்படுத்த முடியாது இல்லையா? ஒரு உயிர் தானே. ஒரு இளைஞர் 23 வயது ஒரு பட்டாதாரி இளைஞர் கொலை செய்கிறது, அது நியாயப்படுத்த முடியாதுல்ல. யாராக இருந்தாலும் சரி, அது எஸ்சியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, கொலை செய்வது அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே கொலை குற்ற எண்ணிக்கை குறையுமே தவிர, குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் எப்படி எண்ணிக்கை குறையும்? நம்ம நாட்டில் ஒரு தனி மனிதர் தவறு செய்தார் அப்படின்னு சொல்லும்போது அவரை தண்டிக்கணும்னு போய் அதை பற்றின தீர்ப்புகள் வெளில வந்தால் அந்த சமூகமே பாதிக்கப்படுகிற அளவுக்கு சிக்கல் வந்துடுதுல்ல. அதுக்காக பயந்துட்டு இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற நீங்கள் சொல்கிற கருத்து எனக்கு சின்ன முரண்பாடு இருக்குது. அப்படி வழக்கில் மாடல் எதுவுமே இல்லை. ஒரு தனிநபர் வழக்கில் குற்றவாளியை பாதிக்கப்பட்டு அந்த சமூகமே பாதிக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு உதாரணம் இல்லை. இல்லை, அது சாதியாக்கிறாங்கல்ல. அது சாதியை ஆக்குறது யாருன்னா, குற்றம் நிகழ்த்திய அந்த சமூகம் தான் அதை சாதி பிரச்சனையை மாற்றுது. உதாரணத்துக்கு கோகுல்ராஜ் கொலையை வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணும் பையனும் காதலிக்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. கொலை செஞ்ச ஒரு தனிநபர், கொலை செய்யப்பட்ட இன்னொரு தனிநபர். ஆனால் ஒட்டுமொத்த பட்டியல் கிராமத்தை ஊருக்குள்ள 3-4 கிராமத்தோட வீடுகளை அடித்து நொறுக்கணும் யார்? அதனால் அந்த தனிநபரை இல்லையே. அந்த கொலையை மறைப்பதற்காகவும் தன்னுடைய வீரத்தை காட்டணும், தான் உயர்ந்த ஜாதி ஆதிக்க சாதி அப்படிங்கிற வீரத்தை காட்டணுங்கிறதுக்காக வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை வீடை கொளுத்துறது, அடித்து நொறுக்கிறது, பொருளாதாரத்தை அவங்கள டெமாலிஷ் பண்ணுறது. பொருளாதாரத்தை டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க இன்னொரு 20 ஆண்டுகள் அந்த வளர்ச்சிக்கு வருவதற்கு காலதாமதமாகும். இப்போ இதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கமாக இருக்குது. வீட்டை கொளுத்துறதும் வயலை கொளுத்துறதும் பைக்கு காரை கொளுத்துற நோக்கம் என்னென்னா பொருளாதாரத்தை அவங்களை அழிக்கணும். பொருளாதாரத்தை தலித்துகள் மேலே வரக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை தாக்குனாங்கிற வரலாறு எங்கேயுமே இல்லை. பெரும்பாலும் எனக்கு கேள்விப்பட்ட அளவுக்கு இல்லை. அதாவது முதலடி அவங்களது தான் இருக்குது. ஆமாம், திருப்பி அதை பாதுகாத்துக்கிறது அடிக்கிறது தான் அடுத்தது தலித். சரி, இப்போ என்ன தாக்கவர்கள் நான் வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் பாதுகாத்தானே ஆகணும். நான் திரும்ப அடி வாங்கிட்டே இருக்க முடியும். அவங்க அஃபென்ஸு, நீங்கள் டிஃபென்ஸை மாற்ற மாதிரி தான் இருக்கு. இப்போது தலித் விடுதலை இயக்கம், இந்த இயக்கத்தோட நோக்கத்தை பார்த்தா தலித் மக்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு. அந்த விடுதலை இன்னும் கிடைக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. இப்போ வேங்கவேல் எடுத்தாலே இல்லை. வேங்கவேல் எங்கே விடுதலை கிடைச்சிருக்கு? கடந்த ஓராண்டுகளில் இருக்கக்கூடிய காவல்துறை புள்ளி விவரம் 2024 ஜனவரியிலிருந்து 2025 ஜனவரி முடியலை 86 பட்டியலினத்தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. 1-2 பேரில் 86 பட்டியலின இளைஞர்கள் தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது? ஓராண்டில் மட்டும். அப்போ இங்கே சமூக நீதி இருக்கா? இல்லை, மற்ற சாதிகளை விட பட்டியலின மக்கள் அதிகம். ஆமாம், அதிகம் இல்லையே. சில இடங்களில் மைனாரிட்டியாக இருக்கிறதா, சில இடத்துல ஆனால் மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தானே இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் இவங்களே பாதிக்கப்படுகிறவர்களாக தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ என்னென்னா, உங்களுக்கு 2 விஷயத்தை நம்ம இதில் பொருத்தி பார்ப்போம். ஒன்று அதிகாரத்தை கேட்கிற பொழுது தான் இந்த பிரச்சனை எழும்புது. நீ அரசியல் அதிகாரத்தை கேட்கக்கூடாது, அடிமையாக இருக்கணும். நீ என்ன வேணும் கேளு. நீ பஞ்சாயத்தில் வரையா வந்துக்கோ, மெம்பராக வரையா வந்துக்கோ, எம்எல்ஏ வரையா வந்துடு, எம்பி வரையா வா, நாங்களும் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் தீர்மானிக்கிற சக்தியாக, அதிகாரத்தை கையில் எடுத்து தீர்மானிக்கிற சக்தியாக நீ வரக்கூடாது. அதை கேட்குறப்போ தான் பிரச்சனை எழும்புது. இது இப்போ விடுதலைக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. நான் ஒன்று படித்தேன். ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தஞ்சாவூரில் அந்த நகரமன்ற கூட்டத்தில் ஒரு தலித் வெற்றி பெறுகிறார். அவருக்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறார். அவர் வந்தால் மற்றவங்கெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி வெளியில் போகிறாங்க. ஆமாம், அதை சுப்பராயன்
முதல்வராக இருக்கும்போது சுப்பராயன்ட்ட சொல்லி அதை சரி பண்ணுறாங்க. மொத்தமாகவே கலைச்சிருவேன், நீங்கள் அவரை சேர்த்துக்கலான்னு சொல்லி அப்படி ஒரு நீதியை ஏடி பன்னீர்செல்வம் கொண்டு வருகிறார். சமாதானப்படுத்துகிறாங்க. ஆமாம், அந்த மாதிரியான நிகழ்வு இன்னும் தொடர்கிறது. இன்னும் இருக்குது. இன்னும் பஞ்சாயத்தில் எத்தனை பேர் சேரில் உட்கார முடியல? 2026 பேசுகிறோம், 25 பேசுகிறோம், இன்றைக்கி 25. இன்னும் எத்தனையோ தலைங்களில் பஞ்சாயத்தை சேரில் உட்கார முடியல, ஊரில் செருப்பு போட்டு போக முடியலை. மேற்கு மாவட்டங்களில் இன்னமும் இந்த தீண்டாமை வக்கரங்கள் அதிகமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 624 கிராமங்களில் தீண்டாமை இருக்குன்னு அரசை ஏற்றுக்கிறதுல. இப்போ அப்படி இருக்குது கிராமங்கள் மேற்கு மாவட்டத்தில் இருக்குன்றீங்க. ஆமாம், மேற்கு மாவட்டத்தில் இருக்குது, தென் மாவட்டத்தில். விடுதலை இயக்கம், தலித் விடுதலை இயக்கம் ஒரு அமைப்பாக ஒரு 50-100 பேர் போய் அதையெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னு நேரடியாகவே ஒரு அங்கே இருக்கிறவரை நீ நடந்து போ, நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான செயல்பாடுகள்லாம் பண்ண மாட்டீங்களா? இல்லை, தலித் விடுதலை இயக்கம் தனிநபராக அதில் வெற்றி செஞ்சிட முடியாது. நம்பர் 1. ஒரு கூட்டு இயக்கம் வந்து தனிநபர் இல்லையோ, எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும்? இல்லை, அது சொல்ல, நான் தனிநபருங்கிறது தலித் விடுதலை இயக்கம் ஒரு தனிநபராக பார்க்குறேன். அதை இல்லாமல் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளையும் இணைச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சிபிஎம் இருக்கிறாங்க, சிபிஐ இருக்காங்க, விசிகா இருக்கிறாங்க, அருந்தியர் அமைப்புகள் இருக்கிறாங்க. இப்படி அந்தந்த பகுதியில் எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கோ அவங்களையும் இணைத்து கொண்டு அந்த பிரச்சனையின் அடிப்படையில் நம்ம வந்து முன்னெடுக்கிறப்ப அதை சால்வ் பண்ண முடியுது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் திருப்பூர் பக்கத்தில் காங்கேயம் தாலுகாவில் உத்தமபாளையம் ஒரு கோயில், நான் நம்ம அது விவாதிச்சோம்னு நினைக்கிறேன். 1962 ஹெச்ஆர்என்ஸ் அந்த கோயில் எடுக்கிறாங்க. 2005 வரைக்கும் அருந்தியர் மக்கள் அந்த கோயிலுக்கு உள்ளே போக முடியாது. ஆனால் ஹெச்ஆர்என்ஸ் கோயில் அரசு எடுத்த பிறகு கூட, எடுத்த பின்னாடி நாங்கள் முதல்ல போய் ஆடியோட்ட உட்காந்து பேசுகிறப்ப தான் அதை எப்படி உங்களை விட மாட்டேங்கிறாங்க, அது ஹெச்ஆர்என்ஸ் கோயில் ஆடியோ தான் சொல்கிறாங்க. தெரியும், எனக்கு தெரியாது, அந்த மக்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது வந்து பெரிய கோயில் நுழை போராட்டம் நடத்துகிறப்ப வந்து என்னுடைய தலைமையில் ஒரு 26 இயக்கங்களை ஒன்று சேர்த்தோம். ஏன்னா அது ஒரு வலிமையான கவுண்டர் ஆளுமை சக்தி இருக்கக்கூடிய பகுதி. அப்போ ஒரு 26 இயக்கங்களை ஒன்று சேர்த்துட்டு அந்த போராட்டத்தை எடுத்ததுனால தான் அந்த கோயிலுக்கு உள்ளே போக முடிஞ்சு, அந்த அருந்தியர் மக்கள் உள்ளே போக முடிஞ்சு. அப்படித்தான் நம்ம போராட்டங்களை கட்டமைக்க வேண்டியது. இப்போ நம்ம டங்ஸ்டன் திட்டம் கூட பாருங்கள், எஸ்சிபிசி எல்லாம் தான் ஒன்று சொன்னாங்க. ஒரு தனிநபராக ஒரு அமைப்பாக அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தனால நிச்சயம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். கட்சிகளை மறந்து, சாதியை மறந்து, மக்கள் போராட்டமாக வலுப்படுத்தியதுனால தான் நீங்கள் டங்ஸ் நம்ம வெற்றி பெற முடிஞ்சிருக்கு. அது தற்காலிக வெற்றி தான் என்னை பொறுத்தளவு. அது வந்து முழு வெற்றி கிடையாது. முழு வெற்றியை நிச்சயமாக அறிவிக்கும், வேணால் மத்திய அரசு அறிவிக்கணும். அதேமாதிரி தமிழக அரசு என்ன செய்யணும், அதை விவசாய பகுதியாக சட்டமன்றத்தில் அறிவிக்கணும். இந்த வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். தஞ்சாவூர் அறிவிச்சாங்களா, அறிவிச்சாலும் கூட அங்கே வந்து இன்னும் இந்த இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மேலூர் பகுதியை வந்து வேளாண்மை மண்டலமாக சிறப்பு கவனம் செலுத்தி அறிவிச்சாலே தவிர இல்லைன்னா வாய்ப்பு குறையும். இப்போ மேற்கு மாவட்டங்களில் இது மாதிரியான தலித் மக்களுக்கு எதிரான அவருடைய உரிமைகளை தகர்க்கின்ற வகையில் பலர் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏற்கனவே அந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் எல்லா மக்களையும் சேர்த்த மாதிரி அந்த மாவட்டத்தில் அந்த தலித் மக்கள் முழு விடுதலையோடு வாழ்வதற்கான வழிகளை செய்வதற்கு எல்லாரையும் சேர்ப்பதற்கான வேலைகள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். தொடர்ச்சி அதுக்கு அதான் சொன்னால் தொடர்ச்சியாக திட்டங்களையும் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வழிகாட்டுதலையும் ஒருங்கிணைச்சு அங்கே ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது இயக்கங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து தான் அந்த வேலை திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது தமிழ்நாட்டில் இப்போது பெரியார் தொடர்பாகவும் தமிழ் தேசியம் தொடர்பாகவும் பல பிரச்சனைகள், விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. திராவிடம், தமிழ் தேசியம், இதை உங்கள் பார்வை மூலமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, திராவிடம், தமிழ் ரெண்டுமே பட்டியல மக்களுக்கு எதிரானது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிற யாரும் இன்றைக்கி வேங்கவேல வயல் பற்றி பேசவே இல்லை. பெரியாருக்கு வந்து பெரியாரிசம் பேசக்கூடிய இப்போ திருமுருகன் காந்தி கூட பெரிய இவர் விட்டு முற்றுகையிட போனார், சீமான் விட்டு முற்றுகையிட போனார். அதை வரவேற்கிறோம், நல்ல விஷயம். ஏன் அவரால் வேங்கவேல பேச முடியலை? ஆனால் அவர் கூட வந்த எல்லாமே தலித் இயக்க தலைவர்கள் தான். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா அதான் திரும்ப சொல்வது, நீ அதிகாரத்தை கூர்ம அங்கே யார் தலைமை தானே? திருமுருகன் காந்தி. அங்கே ஒரு பட்டியலில் தலைமை தாங்கல்ல. அப்போ தலைமையும் அதிகாரமும் தான் அங்கே தீர்மானிக்குது யார் ஆளும் சக்திங்கிறது. இப்போ பட்டியலின மக்கள் பிரச்சனை வேங்கவயல், அதை வந்து தமிழ் தேசம் பேச நீங்கள் எல்லோரும் பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன் இன்றைக்கி வந்து பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி பேசணுன்னு எல்லா திமுகவும் களத்தில் போராடினாங்க. எல்லா மாவட்டத்திலையும் எம்பி வந்து எம்எல்ஏ வரைக்கும் அம்பேத்கர் படத்தை தூக்கி எல்லாம் அலைஞ்சாங்க. ஏன் இன்றைக்கி வேங்கவேலை பற்றி பேச முடியலை? அதை விசாரிக்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. திமுக இருக்காங்க. சீமான பெரியாரை பற்றி பேசலையே, நீங்கள் உங்களால் போராட்டம் நடத்த முடியலை.
பெரியார் ஆரம்பித்த கட்சி, பெரியார் வழித்தோன்றல், பெரியார் வழிகாட்டில் அவருடைய சிந்தனைங்கிறீங்க. ஆனால் போராட்டம் நடத்தலே தவிர இந்த மாதிரியான ஊடகங்களில் விவாதங்களை எல்லாம் மிக வேகமாக பேசுகிறாங்களே. அது விவாதம் மட்டுமே தீர்மானிக்குமா? களத்துக்கு வரணும்ல. இப்போ விவாதம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் 75 வழக்கு 80 வழக்கு 90 வழக்கு போடுறீங்க, அவர் இன்னமும் சவுடால் பயங்கர சவுடால தான் பேசுகிறார் சீமான். அப்படி அவர் உள்ள தூக்கி வைக்கிறதுனால அவர் வளர்ந்து விடுவார் அப்படின்ற ஒரு நோக்கம் காரணமாக இருக்குமோ? உள்ள தூக்கி என்ன வளர்ந்துன்னா அப்போ இது மாதிரி பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இன்னும் பெரியார் கொச்சையாக தானே பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, இன்னும் அதிகமாக தானே பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தீர்வு என்னப்பா? இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் தலித் மக்கள் எதிராகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பொறுத்தவரை என்னுடைய பார்வையில், ஏன்னா தலித் மக்கள் பிரச்சனையில் முன்னு நிற்கிறது இல்லை. அவங்க பெரியார் பார்வையில் சொல்லுங்க, பெரியார் பார்வையில் தலித் மக்களுக்கு எதிரானதா திராவிடம்? பெரியாரிய பார்வையில் திராவிட அது எதிரானது இல்லை. ஏன்னா அவரே திராவிடத்தை ஆதரித்து பேசியிருக்காருல்ல. ஆனால் அவருக்கு முன்னாடியே திராவிடங்கிற வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. பெரியாருக்கு முன்னாடியே அயோத்திதாசர் பயன்படுத்தியிருக்கிறாரு. நான் திராவிடங்கிற வார்த்தைங்கிறது பெரியார் கொண்டு வந்த வார்த்தையும் இல்லை, அதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியாக இருக்குது. ஏன்னா அயோத்திதாசர் அவருடைய கட்டுரை எல்லாம் புத்தகத்தை பார்த்தா திராவிட தமிழ் வந்து எழுதுறாரு, திராவிட தேசம்லாம் எழுதுறாரு. அதனால் திராவிடத்துக்கு பெரியார் எதிரானவர்களாம் நிச்சயமாக இல்லை. அந்த திராவிட கருத்துக்களும் பெரியாரும் சரியான ஒரு பாதையில் தான் சென்றார்கள். ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்க பெரியாரிய கருத்துக்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவரை நாங்களும் மதிக்கிறோம், நாங்களும் தலைவராக போடுறோம். நாங்கள் அடிக்கிற எல்லா போஸ்டர் நோட்டீஸ்லையும் பெரியார் படம் கண்டிப்பாக இருக்கும். பெரியார் படம், அம்பேத்கர் படம், மார்க்ஸ் படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பெரியாரும் இந்த சமூகத்துடைய ஒரு விடுதலைக்காக குரல் கொடுத்த முக்கிய நபர்கள் அவரும் ஒருத்தர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்து மதத்தை சமரசம்னு எதிர்த்தவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் எங்களுக்கு முரண்பாடு இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா, பெரிய பெரிய ஆலயங்களை பேசின பெரியார் கிராமப்புறங்களில் இருந்த பட்டியல் மக்களுடைய விடுதலை பற்றி பேசலை. அது எங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வீரமணி பேசுகிறாரு, வேங்கவேலை வந்து நீங்கள் அரசியல் ஆக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஏன் வேங்கவேலை அரசியல் ஆக்கக்கூடாது? ரைட், ஓகே. அப்போ நீங்கள் ஏன் பெரியாரை பற்றி பேசுன சீமானை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? பெரிய அறிக்கையெல்லாம் விடுறாரு, அதை பேசுகிறாரு. நீங்கள் உடனே வந்து வேங்கவேலை நீங்கள் வந்து அரசியல் ஆக்காதீங்கன்றாரு. அதில் என்ன உங்களுக்கு அக்கறை? அப்போ பட்டியலின் மக்கள் வந்து மலத்தை கலந்தவனே அந்த தண்ணியை குடித்தாங்கிற அவர் ஏற்றுக்கிறாரா? 2 வருஷம் ஆயிருக்கு சிபிசிஐடி போட்டு. அப்போ இந்த 3 பேரை கண்டுபிடிக்க 2 வருஷம் ஆச்சா? அது எந்த விதமான நியாயம் அதில்? சரி, அவன் தான் கலந்தான், அவங்க அப்பா அம்மா, அவன் தங்கச்சி, அவன் மாமே மச்சனை எல்லா பேரும் தனியாக குடிச்சிருப்பான்ல. அப்போ இது யதார்த்தத்துக்கு முரண்பட்ட நிலைப்பாடு தானே. ஏன்னா காவல்துறையை பொறுத்தளவுக்கு இப்போ யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தால் அதில் ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அவங்களே பண்ணாங்க, இவங்க தான் அக்யூஸ்டு அப்படிங்கிற வந்து அவங்கள பண்ணல. காவல்துறை ரொம்ப சரியாக இருக்கிறாங்க. இந்த வழக்கம் முடிக்கணும். ஏன்னா விஜய் அந்த ஊருக்கு வாரன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போ அவர் வாரத்துக்கு முன்னாடி யார் குற்றவாளிங்கிற டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ இவங்க 3 பேர் மேலே ஏற்கனவே இவங்க 3 பேர் தான் விசாரிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அவ்வளோதான், பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கூட்டணியில் மிக வலிமையாக இருக்கிற திருமாவர்களும் கூட அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதோடு இல்லாமல் ஒரு நெருக்கடியை அந்த அரசுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தோணலையா? அது கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அது நிலை ஏற்படும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிலை ஏற்படும். இப்போ 2026 அந்த தேர்தலில் இந்த வேங்கை வயல் நிகழ்வு வந்து ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேங்கை வயல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் சொன்னேன். இந்த ஓராண்டுகளில் 86 கொலைகள். இந்த ஓராண்டு 2024 ஜனவரியிலேருந்து 25 ஜனவரிக்கு 86 படுகொலைகள். நிச்சயமாக இது வந்து பட்டியல் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. இந்த 86 படுகொலையிலும் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய கடமை காவல்துறை ஆற்றலை. ஏன்னா காவல்துறை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அதை ஒழுங்காக முறைப்படுத்த வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்புனா முதல்வருடைய பொறுப்பு. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயம் வெடிக்கும் இல்லையா? பெரிய மாற்றம் நிகழுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுக்கு தலித் இயக்கங்கள் தான் பொறுப்பேற்கணும். இப்போ தலித் இயக்கங்களின் பார்வை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் திரும்புகிறது. காரணம் என்னென்னா, திமுகவோ இல்லை அதிமுகவோ தான் வரப்போகுது. அப்படின்ற நேரத்தில் இப்போ திமுக அந்த கட்சி சார்பு அந்த ஆட்சியில் வந்து அவர்களுக்கு எதிரான நிகழ்வுகள் நிறைய நடக்குன்றதுனால இந்த மாற்றம் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த அதிமுகவுக்கு தலித் மக்கள் ஆதரவு அளிக்கிற நிலை வரும்னு நினைக்கிறீங்களா?
இல்லை அவ்வளோ எளிதில் சொல்லிட முடியாது. ஆனால் வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று கூட்டணி அமையற பொறுத்து இருக்குது அந்த கூட்டணி. ரெண்டாவது இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். ஒரு 4 ஆண்டுகளை முடிக்கப் போகிற திராவிட மாடல் அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு தலித் மக்களுக்கு சரியான பாதையை, அதாவது அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யவில்லை, அவர்களை கண்டுகொள்ளவில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? உண்மை, அதுதான் உண்மை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தொடர் படுகொலைகள், தாக்குதல், இந்த சமம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. அதை தாண்டி இப்போ உதாரண கல்வி நிறுவனங்களில் எப்படி இருக்கிறாங்க. இப்போ அரசு பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர் இல்லை. தனியார் நிறுவனங்கள், கல்வி சார்ந்து மற்ற துறை சார்ந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் போதுமான ஆசிரியர் இல்லை. அதே நேரத்தில் அரசு நிதி உதவி பெறுகிற தனியார் கல்வி நிறுவனங்களும் இதே மோசடிகளாக ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு பாகுபாடு காட்டுறாங்க. ஆமாம். உதாரணத்துக்கு திருச்சியில் இருக்கக்கூட பிஷப் கீப்பர் கல்லூரி. அந்த கல்லூரி 1864 தொடங்குறாங்க. நல்ல கண்ணோட்டத்தில் திருச்சி, ராமநாடு, புதுக்கோட்டை, கரூர் இப்படி போன்ற அந்த பகுதியில், அந்த வறண்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக ஏழை பட்டியலின மாணவர்கள் கல்வி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 1864 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரி 1926 பிஷப் கீப்பர் கல்லூரியாக மாறுது. அதற்கு முன்னே அதுக்கு என்ன பேர் இருந்தது? அது கல்வி நிறுவனம், ஒரு சோசியல் சர்வீஸ் சென்டர் வைக்கிறாங்க. அப்போ காலேஜ் பேரை மாற்றுறாங்க, பிஷப் கீப்பர் காலேஜ் அப்படின்ட்டு. இப்போ அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 14,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. 160 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 14,000 மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும். அதில் பர்டிகுலராக பட்டியலின மாணவர்களும் படிக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் படிக்கிறாங்க. அப்போ அந்த பட்டியலின மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்காலர்ஷிப்லாம் வந்து அந்த கல்லூரிக்கு போகும், கல்லூரி மூலியமாக மாணவர்கள் கொடுப்பாங்க. அப்போ 2006 2011 வரை அந்த 5 ஆண்டுகள் நடந்த பணம், இந்த கல்வி உதவித்தொகையில் மாபெரும் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி அப்போ இருந்த முதல்வருக்கு மாணவர்களே கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில் 2013 ஆண்டு அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கல்லூரியை வந்து பார்வையிடுறாங்க. ஊழல் நிரூபணமாகுது. ஊழல் நிரூபணமானோடனே அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆதி திராவிட மாவட்ட ஆதி நலத்துறை கண்காணிப்பாளர் அலுவலகமும் கல்லூரிகள் இணை இயக்குனர் அலுவலகம் இணைஞ்சு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கமிட்டி என்ன அரசுக்கு பரிந்துரை, ஒரு சிறப்பு குழு அமைக்கணும், ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, இது உண்மை தான், நிறையா வந்து ஊழல் நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இது மீடியாவில் எல்லாத்துலேயும் வருது. இந்த சூழலில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்படுறாங்க. மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டதுக்கப்புறம் அந்த ஊழல் அப்படியே மூடி மறைக்கப்பட்டுச்சு. அதில் கல்வி நிறுவனங்களும் பொறுப்பு, அரசும் பொறுப்பேற்குது. அது மூடி மறைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த ஊழல் நடந்துகிட்டு இருந்தது. அதோட இல்லை அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2013, 14, 15 நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, திருவண்ணாமலையில் ஒரு ஊழல் நடக்குது. இதே மாதிரி ஒரு ஏஎல்சி ஆற்காடு லுத்தரன் திருச்சபையினுடைய டேனிஷ் மிஷன் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு படித்த 11ஆம் வகுப்பு முடித்து ஒரு மாணவி இறந்து போயிடறாங்க, பானு பிரியான்னு சொல்லி. இறந்து போன கல்வித்தொகையை ஒரு வாத்தியார் கையெழுத்து போட்டு எடுத்துடுறாரு. வெறும் 1250 ரூபாயை. இறந்து போன ஒரு மாணவியினுடைய கல்வித்தொகை, 11ஆம் வகுப்பில் அந்த மாணவி இறக்குறாங்க, 12ஆம் வகுப்புக்கு சேர்த்து எடுக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சி மீடியாவில் கொண்டு வந்து ஃப்ராடு சிக்னேச்சர் அப்படி இப்படின்னு பெரிய ஸ்டேட் இஷ்யூ ஆக்குனதுக்கப்புறம் மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்னா, மாணவருக்கு நேரடியாக வழங்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சிஸ்டமே அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அது தலித் விடுதலுக்கு எடுத்த முதல் எஃபர்ட், நல்ல எஃபர்ட். அதுக்கப்புறம் அந்த பணம் எல்லாம் வந்து மாணவர் அக்கௌண்ட்டுக்கே போகுது. இந்த சூழலில் அரசு என்ன பண்ணுதுன்னா, 2012ஆம் ஆண்டு ஒரு ஜீவோ கொண்டு வராங்க. 11/9/2012 ஒரு ஜீவோன்னா 92ன்னு ஒரு ஜீவோ. அந்த ஜீவோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு நிதி உதவி பெறுகின்ற கல்லூரியாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸ் சுயநிதி கல்லூரியாக இருந்தாலும் சரி, பட்டியலின மாணவர்கள்ட இவ்வளோ தான் வாங்கணும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முடிவு செய்கிறாங்க. 3500 5500 தான் வாங்கணும். இதுதான் அந்த ஜீவோ 92 ஜீவோ படி. ஆனால் அந்த 12க்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அப்டேட் 2024-25 வரைக்கும் பிஷப் கீப்பர் காலேஜினுடைய அந்த கேலண்டர், அந்த புக்கு ஃபேப்லெட் போடுறாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா யூஜி பசங்களுக்கு 10,500 போடுறாங்க, எஸ்சி பசங்களுக்கு.
பிஜிக்கு 12,000 போடுறாங்க. ஆனால் அரசு ஆணை என்ன சொல்லுது? 5,000க்குள்ள 5,500 தான் வசூலிக்கணும். ஆனால் இவங்களே அடித்து கொடுக்குற அந்த ஹேண்டில் 10,000 காமிக்கிறாங்க. 10,000 காட்டுறாங்க. ஆனால் வசூலிக்கிறது 25,000 40,000 ரூபாய். அது வந்து ரசீது இல்லாமல் அந்த பீஸு இந்த பீஸு அப்படின்னு போட்டு. ஆனால் பகிரங்கமாக இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள் கொள்ளையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் இப்போதைக்கு பிஷப்பியர் காலேஜ் தான். இதை கல்வி நிறுவனம் செய்து அதுக்கு அந்த திருச்சபையும் உடந்தையாக இருக்குது. இதை பகிரங்கமாக நம்ம புகார் கொடுக்குறோம். தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் 2 முறை ரிமைண்டர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு 3000 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிகிரி வாங்கிட்டு வெளியே போகிறாங்க. அந்த டிகிரி வாங்கிட்டு போகிற மாணவர்கள்ட்ட அந்த டிகிரி கொடுக்குற கட்டணமாக 1000 ரூபா வசூலிக்கப்படுது. இப்போ 3000 × 6 எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். ஆனால் அந்த கல்லூரியில் போதுமான இடவசதி இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே கொடுக்காம கல்லூரிக்கு வெளியே இடம் வாடகைக்கு பிடிச்சி அங்கே ஸ்டேஜ் போட்டு, இப்போ கூட அன்பில் மகேஷ் வந்து ஒரு 4 பேருக்கு டிகிரி கொடுத்துட்டு போனார். ஏன் இதை செய்கிறாங்க? மாணவர்கிட்ட ஏன் இப்படி கொள்ளையடிக்கணும்? அதுக்கு தேவை செலவு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தானே. அதை வசூல் பண்ணிவிட்டு உங்கள் கல்லூரியில் இருக்க ஆடிட்டோரியத்திலே கொடுத்துட்டு போகலாம். நீ கொடுக்குற 4 பேர் 5 பேருக்கு தானே கொடுக்குற. 3000 மாணவருக்கு கொடுக்குறதில்ல. இப்போ அமைச்சர் வந்து 10 பேர் கொடுத்துருக்காரு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு செலவழிக்கணும்? பார்த்தா இது முழுக்க மோசடி தான். அது இப்படி தொடர்ந்து இந்த மோசடி அந்த கல்லூரி ஈடுபட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்துருக்கிற அந்த பிரின்சிபல், அவங்க பேர் வந்து பிரின்சி மெர்லின் அப்படின்ட்டு. அந்த பிரின்சி மெர்லின் வந்து தேர்வு குழுவில் 2 முறைகேடுகள் நடக்குது அவங்கள தேர்வு செய்கிறதில். ஒன்றும் தமிழ்நாடு அரசாணை எண் 5 ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஜீவோ, அது 1/11/2021 கொண்டு வந்த ஜீவோ. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கமிட்டி ஒரு பிரின்சிபாலை தேர்வு செய்யப்படுவது, அந்த கமிட்டியில் வந்து ஒரு ஆதிதிராவிட பெண் இருக்கணும். ஆனால் அதில் அவங்க இல்லை. அந்த கமிட்டி தேர்வு குழுவில் அவங்க இடம்பெறல. 2வது, ஒரு இன்ஜினியரிங் பட்டாதாரி கல்லூரி பேராசிரியர், அவர் பேர் டாலின், அவரை வந்து இந்த குழுவில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அருண் டாலின் அப்படிங்கிறத. அவருக்கும் அந்த கல்லூரிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் ஒரு இன்ஜினியர் பட்டாதாரி. அவரை எப்படி கொண்டு வந்தாங்க அந்த கமிட்டியிலங்கிறதும் தெரியலை. கமிட்டி முரண்பட்ட கமிட்டியாக வந்து தேர்வு செய்யப்படுது. அந்த கமிட்டியில் வந்து ஒன்றும் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் ஜீவோ நம்பர் 5ஐயும் ஃபாலோ பண்ணலை. பல்கலைக்கழக நிதி நல்கை குழு ஒன்று இருக்குது, மானிய யூஜிஜி 18/7/2018 ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படிலாம் தேர்வுக்குள் நடத்தணும், எப்படியெல்லாம் அவங்கள வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா, எதையுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு முதல்வர், ஒரு கல்லூரி முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ரிசர்வேஷனும் அங்கே வந்து நடைமுறைப்படுத்தப்படல. பட்டியல் மக்களுக்கான இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, கல்வி படிக்கின்ற இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை. சிறுபான்மை ரைட்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸுங்கிற பேரில் என்ன நோக்கத்துக்காக அந்த கல்லூரி உருவாக்கப்பட்டதோ, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் படித்து வெளியே வரணும், அவங்க முன்னேறணும் அப்படி நோக்கத்துக்காக தான் அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி பொருளாதாரத்தை மையப்படுத்திய வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியாக அது மாறி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரே ஒன்றுன்னா, அங்கே கேஎன்எஸ் உதவித்தொகையோட ஒரு கல்லூரி விடுதி இயங்குச்சு. அங்கே எஸ்சிபிசி மாணவர்கள் யார் வேணும் இலவசமாக தங்கிக்கலாம், சாப்பாடு கொடுத்தாங்க, தங்கிட்டு தான் படித்தாங்க. கடந்த ஓராண்டா இப்போ வந்து அந்த பிரின்சி மெர்லின் அந்த முதல்ல என்ன ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, பிஜி படிக்கக்கூடிய முதுகலை படிக்கக்கூடிய மாணவர் யாராக இருந்தாலும் சரி, 1ஆம் ஆண்டு மட்டும் அங்கே தங்கிக்கலாம், 2ஆம் ஆண்டு நீங்கள் வெளியே போகணும் வெளியேற்றி விட்டாங்க. அப்போ அந்த மாணவர்கள் எங்கே போவாங்க? திருச்சியில் எங்கே தங்க முடியும்? பல மாணவரோட அந்த கல்வி இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறி இருக்குது. ஆக இப்படித்தான் இன்றைக்கி பட்டியலின மக்களுக்கு எதிராக தனியார் கல்வி நிறுவனமும் சரி, அரசு கல்வி நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் நியமனம் பண்ணுறதே இல்லை. மாநில அரசும் செயல்படுங்கிறது தான் யதார்த்த நிலை, உண்மை நிலை. இதில் ஒன்றிய அரசை இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற திராவிட மாடல் அரசு இங்கேயே அதை செய்யலைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. கல்விக்கு பணம் கொடுக்கல, அதுக்கு பணம் கொடுக்கல, இதெல்லாம் செய்யலைன்னு சொல்கிறாங்க இல்லையா. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களாக இப்போ உதாரணத்துக்கு திருச்சி இன்னொரு காலேஜ் இருக்குது.
அங்கே படிக்கக்கூடிய எந்த மாணவர்களுக்கும் அது முழுக்க முழுக்க மருத்துவத்துறை சார்ந்த ஒரு கல்லூரி. ஒரு மாணவர் கூட இன்ன வரையும் கல்வி உதவித்தொகை வாங்கி கொடுக்கல. அந்த புள்ளி நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஒரு மாணவர்கள் கூட கல்வி உதவி வாங்கி கொடுக்கல. அப்போ இந்த கல்வித்துறை, அது கல்லூரி கல்வித்துறை அல்லது மருத்துவ கல்வித்துறை எப்படி பார்க்குறாங்க, எப்படி என்ன செய்கிறாங்க? அது ஒரு கல்லூரி இயங்குது, அங்கே ஒரு மாணவரோட எஸ்சி மாணவர் படிக்கலையா? ஏன் அந்த 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 அப்ளிகேஷன் வரல? பிசி மாணவர் யாருமே அங்கே படிக்கலையா? ஏன் அந்த கல்வித்தொகை கிளைம் பண்ணப்படலை? இல்லை, இவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லை வாங்கவே இல்லைன்னு? அந்த கல்லூரியில் வாங்கவே இல்லை, இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கல. ஏன்னா இப்போ சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் சிஸ்டம் என்னென்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ஆமாம், அதை வாங்கியே கொடுக்கல. ஆனால் ஃபீஸ் மட்டும் 1 லட்சம் 1.5 லட்சம்னு வாங்குறாங்க. திருச்சி இன்றைக்கி ஒரு மாபியா, எப்படி ஒரு காலத்தில் திருச்சி மணல் மாபியா இருந்துச்சோ அது மாதிரி இன்றைக்கி கல்வி மாபியாவாக இன்றைக்கி மாறி வருது. அங்கே முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரு ஊழல் செய்கின்ற கல்வி நிறுவனங்களாக மாறிப்போச்சு. அதுக்கு பேர் மைனாரிட்டி ரைட்ஸ் வேறு. அதான் எங்கள் கோரிக்கையில் என்ன, ஒன்றும் மாநில அரசு அந்த மைனாரிட்டி ரைட்ஸை ரத்து பண்ணணும், இல்லை அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றணும். ஏன்னா 160 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசு கல்லூரியாக மாற்றினா பல ஏழை குழந்தைகள் பலர் அங்கே பயன்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நார்த் இந்தியன் அங்கே படிச்சுட்ருக்கிறான். நம்ம குழந்தைங்களோட கல்வி கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கே. அதனால தலித் விடுதலைக்கும் வலுவாக அந்த விஷயத்தில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை அரசுக்கு மைனாரிட்டி ரைட்ஸை ரத்து பண்ணணும், அல்லது அந்த கல்லூரியை அரசை ஏற்று நடத்தணும். இல்லை, அவங்க மறுபடியும் சரியான நிலையில் அரசுடைய அந்த கட்டளைப்படி நடக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா? ஒன்றும் சிறுபான்மை அந்த இதை எடுக்கணும், இல்லைன்னா அரசு ஏற்கணும்னு சொல்கிறீங்களே, அவங்க திருந்தி சரியான வழியில் நடக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்? சரி, இந்த கடந்த எங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் கடந்த ஓராண்டுகள் மட்டும் 200 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ₹1 ₹2 இல்லை, 200 கோடி. இவங்க எப்படி திருந்தி மீண்டும் நேர்மை நடப்பான் நம்ம எதிர்பார்க்க முடியும்? இல்லை, அதன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்ல அரசு? எஃப்ஐஆர் போடணும், நடவடிக்கை அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க சொத்து பறிமுதல் பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும், ஊழல் செஞ்சவங்கெல்லாம் பலிகடை அவங்களாம் கை செய்யணும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கல்லூரி மீண்டும் வலுப்பெறணும்னா இந்த 2 முறை இதில் ஏதோ ஒன்று செஞ்சாகணும். நீங்கள் செய்யாத வரை மீண்டும் இதே நிலை தான். இன்றைக்கி பல கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் பூரா வியாபாரமயமாயிடுச்சு. ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த வெளிநாட்டு மிஷினரி நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்த அந்த கொள்கை இன்றைக்கி பணமயத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. அதுக்கு மாநில அரசு உடந்தையாக இருக்குங்கிற எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகையினால நாங்கள் என்ன சொல்கிறோம், மைனாரிட்டி ரைட்ஸை எடுத்துரு, யாருக்கும் கொடுக்காத. ஏதுக்கு நீ 50 ப்ரொஃபஸர் சம்பளம் கொடுத்து, வாத்தியார் சம்பளம் கொடுத்து, கட்டடத்தை நீ கொடுக்குற, ஆனால் அவன் பூரா கொள்ளை அடிச்சிட்ருக்கிறான். நீ அரசு ஏற்று நடத்திட்டு போ, அரசு ஏற்று நடத்திட்டு எங்கள் ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிவிடு, ஃப்ரீ எஜுகேஷன் கொடு. ஒரு மாணவருக்கு 5000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குற, அதை கட் பண்ணு, ஃப்ரீ எஜுகேஷன் கொடு. இப்போ இது தவிர இந்த ஆசிரியர் தேர்வு, பணியாளர்கள் தேர்வு, அதிலெல்லாம் இந்த மாதிரியான முரண்பாடுகள் இல்லை? தேர்வு முறைகள் நிறையா முரண்பாடு இருக்குது. அதான் நாம் ஏற்கனவே சொன்னோம், 30,000 போஸ்ட்டுக்கு மேலே பட்டியல் மக்களுக்கு பூர்த்தி செய்யணும். இன்றைக்கு வரைக்கும் செய்யலை. ஸ்டாலின் பொறுப்பேற்றோன்னே ஆதரநலத்துறை 101வது விதியின் கீழே அறிவித்தாங்க. 10,500 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது, நாங்கள் உடனே பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இவங்க பண்ண மாட்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்டாலின் பண்ணுவாருங்க, ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அது 1 வருஷத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு டெஃபினெட்லி இல்லை. அது உறுதியாக அடித்து சொல்ல முடியும். ஏன்னா வேங்க வேலு தானே சொல்கிறோம், பல கலவரங்களை சொல்கிறோம். எதுவுமே செய்யாத ஸ்டாலின் நாளைக்கு இந்த 10,000 பேரை, அதில் எம்ஜிஆரை நான் பாராட்டுவேன். ஏன்னா இரவோடு இரவாக அந்த கிராமத்துடைய கட்டுப்பாடை வச்சுருந்த கிராம முன்சிப் அதை தூக்கிட்டு எல்லா சமூகத்தையும் வியூவாக கொண்டு வந்தவர், துணிச்சலாக செஞ்சார். அது மாதிரி செய்யணும்ல அவர். இதனால் யாருக்கு பாதிப்பு இல்லை. எம்ப்ளாய்மெண்ட்டை 10,000 போஸ்ட்டில் போகிறனால யாருக்கு என்ன பாதிப்பு இருக்குது? இல்லையே. இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் காலி இடங்கள் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் காலி இடங்கள் இல்லை? ஹையர் எஜுகேஷன்லேருந்து, உயர்கல்வியிலேருந்து, கல்வித்துறையிலேருந்து, மருத்துவ எல்லா துறையிலையும் காலி இடங்கள் இருக்குது. நிரப்பிட்டு போக வேண்டியது தானே? யார் வேணாங்கிறாங்க? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி வைக்கலாம் வைங்க, எம்ப்ளாய்மெண்ட்டாக வைங்க, எந்தவோ பண்ணுங்க. ஆனால் எங்கள் கோட்டாவை நிரப்பணும்னு ஏன் நிரப்ப மாட்டேறீங்க? இப்போ சமுதாயத்தில் உங்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொண்டு அந்த சலுகையை பெற்றவர்களின் வாரிசுகளே அதில் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மற்ற
தலித் மக்கள் பட்டியலின மக்கள்லாம் பாதிக்கப்படுகிறாங்க, அவங்க இருக்கிறபடியே தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புகாரும். நிச்சயமாக அது இருக்குது. அதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கன்னு அர்த்தமா? இது சப்பக்கட்டு கட்டுறது, இது சரியான காரணம் இல்லை. என்னை பொறுத்தளவு நீங்கள் இப்படி சொல்கிறவங்க மக்கள்கிட்ட கணக்கெடுப்பு நடத்துங்க. அது யார் வறுமை கூட்டில் இருக்கிறான், யார் பணக்காரன் தெரிஞ்சு போயிடும்ல. அப்போ அந்த வறுமை கூட்டில் இருக்கணும் நீ முன்னிலை கொடு. இப்போ காமராசர் கூட நம்ம ஒரு நல்ல உதாரணம் நம்ம பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கிறோம். மெடிக்கல் சீட்டு வந்து எம்பிபிஎஸ் கொடுக்கல, ஒரு 100 சீட்டு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்ட்டு ஒரு 1000 அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. சரி போங்க பண்ணு கதவை சேர்த்துட்டு அவர் ஸ்க்ரூட்னி பண்ணி ஒரு 100 அப்ளிகேஷன் எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. எப்படிப்பா கொடுத்தீங்கன்னா, எப்போ எவையெல்லாம் ரேகை வச்சானே அவனை அப்புறம் கொடுத்தேன், ஏன்னா அவன் பிள்ளைங்க தான் நாளைக்கு டாக்டர் வரணும். இப்போ அந்த மனநிலை அவருக்கு இருந்திருக்குல்ல. அப்போ இவர் சமூக நீதி பேசுகிறாரு, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு, பெரியார் பேசுகிறாரு. சரி இந்த சமூகம் இன்னும் ஒடுக்கப்பட்டிருங்கிற உண்மை யதார்த்தம் அது உங்களுக்கும் தெரியும், அது செஞ்சுட்டு போகணும் தானே. சரி எம்ப்ளாய்மெண்ட் கூட பயன்படுத்துங்க, இல்லை நீங்கள் ப்ராப்பராக இன்ட்ரி நடத்துங்க, எதுவுமே செய்யலையே. இப்போ தலித் அமைப்புகள் மிக வலுவாக அரசை எதிர்த்து போராடாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் அதையெல்லாம் செய்யலையா? இல்லை, அரசை எதிர்த்து போராடுறதுங்கிற ஒன்று, போராட்டத்துக்கு அனுமதியை மறுக்கிறதே அரசு தானே, காவல்துறை தானே. இப்போ தமிழ்நாட்டில் பரவலாக வந்து சமூக நீதியை பேசக்கூடிய அரசு சமூக நீதிக்கான போராட்டங்கள் கட்டமைக்கிறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ஆனால் அந்த அனுமதியை மீறி, தடையை மீறி செல்லுகின்ற ஒரு வலிமை உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சா? இல்லை அப்படி இல்லை, இல்லாமல் பச்சை இல்லை. சில இடத்துல போயிருக்கிறாங்க, கைதாகிறாங்க, அரெஸ்ட் ஆகி வெளியே வராங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கலாம். வந்து இப்போ சில அமைப்புகள் வந்து அவர் கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, வலுவில்லாத அமைப்புகள் கூட அவர் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம். இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறனாலோ, அல்லது வந்து எலெக்ஷனில் எப்படின்னா இந்த இப்போ சொல்கிறா இல்லையா 234 தொகுதி நான் தானே, தேர்தல் தேவையில்லையே. 2020 இவரை அறிவிச்சிட்டு போகும் தானே, எதுக்கு தேர்தல்? எதுக்கு ஈரோட்டில் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும், எதுக்கு தேர்தல்? 2023 2026 236 தொகுதி நான் தான் சொல்கிற ஸ்டாலின், எதுக்கு தேர்தல் நடத்தணும்? ஏதாவது பேசணும், பேசுகிறாங்க, தேர்தலும் தீர்மானிக்கணும், மக்களும் தீர்மானிக்கணும். ஆனால் வந்து நிச்சயமாக 2027 ஏதோ ஒரு நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும். திமுகவுக்கு நெருக்கடி இருக்கும். அதில் மாற்றம் அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சியான திமுக ஆட்சியை இழக்கும், அதுதானே மாற்றமாக இருக்க முடியும். ஆமாம், அந்த மாற்றத்தை செய்கிற அல்லது மாற்றத்தில் பலனடைய போகிறவர்கள் யார்? நாம் அப்படி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். அதை ஏற்கனவே நான் அந்த ஜெயிலில் இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், ஜெயிலில் இருக்கிறப்போ வந்து எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியலை. ஆனால் விஜயகாந்த் வந்தார். அந்த நிலை ஏற்படுற காரணம் மக்கள் தானே. அப்போ மக்கள் தீர்மானித்தாங்கன்னா எதை வேணாலும் நிரூபிக்கலாம். அது திமுக காலியும் பண்ணலாம், அதிமுக நிலைநிறுத்தலாம், அல்லது சாதாரண ஒரு ஆளை கூட மேலும். ஏன்னா அன்றைக்கி விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் நம்மளால் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ அதிமுக ஆட்சியை பிடிக்கும், விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார் அப்படின்ற நிலைக்கு வரீங்களா? ஐயோ, அந்த கண்ணோட சொல்ல இல்லை, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். திமுகவுக்கு சர்க்கிள் ஏற்பட்ட வரலாறு இருக்குது, எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அந்த வரலாறு இருக்குது. அதனால் அது மக்கள் தீர்மானித்தாங்கன்னா அது நடக்கலாம். தீர்மானிக்க போகிறது ஓட் போடுற மக்கள் தான். இவங்களுக்கு ஒரே ஒரு பலன்னா காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், அந்த தைரியம் இருக்குது உங்களுக்கு. திமுக பொறுத்தளவுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க மக்கள். அதை மக்கள் உணர்ந்து இந்த தடவை வாக்களித்தாங்கன்னா நிச்சயம் மாற்றம் ஏற்படும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காவிட்டால் அமலாக்கத்துறையெல்லாம் வரும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் போன்றவங்களாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இப்போ அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கலாம் வருவாங்க போகிறாங்கிற ஒரு உக்கிறதும் கூட, அமலாக்கத்துறை இதுவரை வந்து எத்தனை வழக்கில் சரியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எத்தனை வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. சும்மா போய்ட்டு அந்த நேரத்தில் காசு எடுத்துகிட்டு வந்துடணும், அவ்வளோதான். மத்திய அரசுக்கு கலா கட்டணும், அதில் இங்கே இருக்கிற காசை பிடிங்கி கொண்டு அங்கே கொடுக்கணும், அல்லது இவங்களை மிரட்டி இவங்ககிட்ட அமைதியாக இருக்க வைக்கணும். இது ரெண்டு தானே தவிர அமலாக்கத்துறை வந்து இந்திய லெவலில் எடுத்துக்கங்களேன், எத்தனை வழக்கில் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க? ஒன்றும் கூட இல்லையே. நயினார் நாகேந்திரன்லாம் நம்ம சொல்ல வேணாம், அது அவர் இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடாது. அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேரலைன்னா ஏன் பிஜேபியோட கூட்டணி சேரணும்னு என்னோட கேள்வி இருக்குது. ஏன் சேரணும்?
ஜெயலலிதா அழகாக சொன்னாங்களே, மோடி வேணாங்கிற பகிரங்கமாக எதிர்த்தாங்க. ஏன் அந்த அம்மா ஆட்சிக்கு இல்லையா அடுத்த பீடு? மோடியா லேடியா பார்த்துருன்னு தான் சொல்லி தானே தேர்தலை சந்தித்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. அப்போ பிஜேபி தான் தீர்மானிக்கிற சக்திங்கிறத இவங்கள ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பிஜேபி தான் அப்படின்னு ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்களே தவிர, பிஜேபியை தமிழ்நாட்டில் எதிர்த்த தலைவர் நிறைய இருக்கிறாங்க. அது நல்ல உதாரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இப்போ அதிமுகவில் இருக்கிறவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பல தவறுகளை செய்திருக்கிறார்கள். அந்த தவறுகளை காட்டி மிரட்டி தங்கள் அணியோடு இணைத்து கொள்ள பாஜக விரும்புகிறது அதிமுகவை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படி சார்? அமைச்சராக இருக்கிற அதிமுக மட்டும் திமுக இருக்க இன்றைக்கி அமைச்சராக ஓகேங்களா? நம்ம வேலூர் இருக்கிற அமைச்சர் என்ன சொல்லுங்க அப்போ? துரைமுருகன் இன்றைக்கி ஜூனியர் உடனில் அவர் படம் போட்டு வருது, கனிம கொள்ளையில் உடந்தை, அதனால அவர் டெல்லிக்கு போனார் அப்படின்னு வருது. அப்போ அவங்க திமுக அமைச்சர் கூட எல்லாம் யோக்கியம் அர்த்தமா? அரசியலுக்கு வாரு சத்யராஜ் ஒரு படத்தில் சொன்னான் இல்லையா, 5 ரூபா சத்யராஜ் வேறு ஒரு லேடி சொல்லுவாங்க, 5 ரூபா 50 ரூபா இட்லி கடை வைக்கிறவன் 500 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ அரசியலுக்கு வர்றது இன்றைக்கி அவங்க வந்து சம்பாதிக்கிற குணமாக மாறிக்கிடுச்சு. பழைய காமராஜர் ஆட்சி மாதிரி, கக்கன் ஆட்சி மாதிரி அரசியல் இல்லை. துண்டை உதறி போட்டு தோளில் பஸ் ஏறி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போகணுங்கிற அரசியல்வாதி யாருமே இல்லையே. நிறைய திமுக அமைச்சர்லாம் யார் பாரம்பரியமாக கோடீஸ்வரனாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்க? சாதாரணமாக அடித்தளத்தில் ஒரு ஊழியராக இருந்த ஒன்றிய செயலர்னவங்களாம் இன்றைக்கி வந்து கட்சியை தீர்மானிக்கின்ற அளவுக்கு பல கோடி மருத்துவ கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நடத்துகிற அளவுக்கு கல்வி தந்தையாக மாறுறாங்க. இதெல்லாம் எங்கே இருந்த சொத்து உங்களுக்கு? ஏன் இதுக்கு வந்து பிஜேபிக்கு தெரியாதா? அமலாக்கத்துக்கு தெரியாதா? சும்மா அவங்க நாடகம் நடத்துகிறாங்க, அதுக்கு துணிஞ்சு நிற்கணும் எடப்பாடி. அதாவது இப்போ அதே கருத்தை வச்சு திமுகவை அவங்களால மிரட்ட முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆளுங்கட்சி ஒன்றும் ஆளுங்கட்சி. இன்னொன்று எங்கள் ஆய்வுனா தமிழ் தேசியம், திராவிடம் அந்த இயக்கம்னு வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அந்த ஆதரவு அதிமுகவுக்கு இல்லையா? கொஞ்சம் குறைவு தான் இப்போதைக்கு, குறைவு. அதுக்கு அவங்க தயாராகணும், அதுக்கு வலுப்படுத்தணும். இப்போ அந்த அப்படி வலுப்படுத்தாமல் தனியாக நிற்காம பாரதிய ஜனதாவோட போகிறதுக்கான வாய்ப்பு எடப்பாடிக்கிட்ட போச்சுன்னா கட்சி அழியும். அவங்க டார்கெட்டே அதிமுக அழித்து பிஜேபி வளரணுங்கிறதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க அதை யோசித்தாங்கன்னா அதிமுக தமிழ்நாட்டில் அழியும். இப்போ 2026 பற்றி முழுமையாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத நிலை எல்லாருக்குமே இருக்குது. இந்த தேர்தலில் தலித் அமைப்புகளினுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? இல்லை, 2 விதமான நிலை இருக்குது தலித் அமைப்புகள். ஒன்று வந்து திமுக அணி எப்பவும் போல் அந்த கூட்டணியில் போயிட்டுருக்குறாங்க. அது விரிசல் ஏற்படுமா ஏற்படாது நம்மளுக்கு தெரியாது. அதிமுக கூட ஒரு சிலர் போகிறாங்க, அது வந்து சும்மா சின்ன சின்ன உதிரி கட்சிகளாக அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க. இது 2ம் இல்லாத அணிகள் சாராத ஒரு சில அமைப்புகளும் இருக்கிறாங்க, அங்கங்கே சின்ன சின்ன பாக்கெட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த அரசியலை தீர்மானிக்க சக்தியை மாற்றாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா திமுகவில் ஒரு குரூப்பு, அதிமுகவில் ஒரு குரூப்பு, 2 அரசியல் வேணாம், எனக்கு வந்து இந்திய ஜனநாயக தேர்தல் மேலே வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அது 3 விதமான குரூப் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 3 குரூப் ஒன்று சேராமல் எங்கிட்டு போனாலும் தலித்து விடுதலை என்பது கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டில் அம்பேத்கரை அவர்களை வந்து ஒரு முக்கியமாக வைத்து பேசிய விஜய் அவர்களுக்கு தலித் கட்சிகளின் அமைப்புகளின் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அம்பேத்கரை முக்கியப்படுத்தி பேசினதுக்காக விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுப்போமாங்கிறதுல திரும்ப ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். கட்சி கொள்கை சித்தாந்தங்கள் சரியாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த சாதிய மனநிலை இல்லாமல் இருக்க தலைவர்கள் அமையணும். அப்படி இல்லாத வரை அந்த கட்சியும் ஒரு சாதிய கட்சியாக தான் பார்க்கப்படும். இன்னைக்கு திமுக அப்படி தான் பார்க்குறோம், அதிமுக அப்படி தான் பார்க்குறோம். இப்போ விஜய் கட்சியிலேயும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இன்னும் நம்மளுக்கு தெரியதில்லை, வெளிப்பட தெரியல. வெளியே வந்தால் தானே தெரியும் என்ன மாதிரி கொள்கை இருக்குது, என்ன மாதிரி அவங்க சித்தாந்தம் வச்சுருக்கிறாங்கிறது. வெளியே வந்தாலும் கண்டிப்பாக தெரியும். அந்த நிலை இல்லைன்னா நிச்சயமாக விஜய்க்கான வாய்ப்பு, அரசியல் மேலே அவருக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நிலை மீண்டும் இன்றைக்கி திமுக அதிமுக இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட தலைமைகளில் சாதியத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு அமைச்சர், அவர் எம்எல்ஏ இருக்கையில் எல்லாத்தையும் சொல்லுவார். அவரை பார்க்க போனால் அந்த துளுக்க வரம் கூப்பிடப்பா, அந்த கவுண்டை வரம் கூப்பிடப்பா, அந்த நாய்க்கை வரம் கூப்பிடப்பா,
எஸ்சியை மட்டும் எஸ்சி பேரை சொல்ல மாட்டார். அப்போ இப்பேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி அமைச்சராக மாறி இருக்கிறாங்க. அப்போ இவங்களால எப்படி சாதியை பாதுகாப்பாங்களா உடைப்பாங்களா? இது திமுகவில் இருக்க நிலை. அப்போ இதே நிலை நாளைக்கு வந்து விஜய் கட்சியில் வராதுங்கிறது உத்தரவாதம் இல்லையே. அப்போ அவங்க தான் அதை தீர்மானிக்கணும். பெரியாருக்கும் இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய இடைவெளி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் அதை நான் ஏற்கனவே பல முறை சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர் நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான செயல்பாடுகளாக தான் இருக்குது. ஆர்எஸ்எஸை பலப்படுத்துகிற, கோவில்களை பலப்படுத்துகிற இது மாதிரி செயல்பாடுகளாக இருக்குது. எங்கேனாலும் அவர் கோயில் நிலத்தை எடுக்கிறாரு. மாடாதிபதிகள் நிலங்கள் எடுத்திருக்காரா? எவனோ ஒருத்தர் கோயிலில் வந்து ஒரு குடிசை போட்டிருந்தான், அல்லது வந்து கார் ஷெட்டு போட்டிருந்தான், இது வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் எடுத்தார். மாடாதிபதிகள் இன்றைக்கி மாடாதிபதிகளுக்கு பல இடங்களில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நிலங்கள் இருக்குது. மடாதிபதி ஆதீனங்கள் அந்த மாதிரிலாம் அதான் இந்து மாடாதிபதிகள் அவங்களோட நிலங்கள். அதை பற்றி எங்கனாலும் சேகர்பா பேசியிருக்காரா? பேச முடியாது. பழனியில் முருகன் தமிழ் திருவிழா நடத்துகிறாரு. யாரை கூப்பிட்டு நடத்தினார்? அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்றாரு. அப்போ இவங்க எப்படி வந்து இந்து மதத்துக்கு எதிரானவங்களாக இருக்க போகிறாங்க? அவங்க தான் சொல்கிறாங்களே இந்து மக்களும் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்கன்னு. அதனால் அவங்களுக்கு ஆதரவு மக்கள் இருக்கிறாங்க. அது இப்போ அமைச்சர் ஏவாவேல் கூட திருவண்ணாமலை பேசலதான் சொல்லியிருக்காரு. திராவிடமும் ஆரியமும் ஒன்று தான், அது என் கட்சினார். அப்போ அது ரெண்டும் பிரித்து பார்க்குற கோணம் இல்லாத வரை இவங்க ஓட் பேங்க் கட்சியாக தான் இருக்கிறாங்க. இதுவரையிலும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி.